ஹாய் எவ்ரிஒன், மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மாதிரி என்ன பேசுகிறேன். நம்ம டிஎன்செட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணப்போ வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அதில் சப்ஜெக்ட் வைஸ் ஃபில் பண்ண உங்களோட டேட்டாஸ் நான் ஃபில்டர் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோவை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் எவ்வளோ பேர் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா, அதில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்க்ளோசர் பண்ணுறேன். அதான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நிறையா ஃபேக் டேட்டாஸ் இருக்கலாம், பட் ஆனால் டபுள் என்ட்ரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 to 85% மார்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து தான் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து மேக்ஸுக்கான டேட்டாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இதில் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் வந்து டாப் மார்க் வந்து 114, இதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் வந்து 114ங்கிறது கொஸ்டின்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கொஸ்டின். ஓகேவா? அப்போது அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ 114 எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸில் மட்டும்தான் நான் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா, ஒவ்வொரு மார்க்குக்கும், அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூஜ் இது இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 180க்கு மேலே இருக்கணும். அதாவது என்னென்னா 80 கொஸ்டினுக்கு மேலே இருக்கிறதா தான் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. 70 to 75 ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வரலாம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா 80 to 85 வந்து தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா இதில் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறவங்களோட டேட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் நான் கொடுத்துக்கிறது படி பார்த்துக்கிட்டோம்னா ரேங்க் வைஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரோட ரேங்க்கு வந்து பார்த்தோன்னா என்ன, நம்ம கொடுத்த டேட்டாவில் யார் டாப்பரு, யார் வந்து பார்த்தோன்னா மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த டேட்டாஸ் வந்து இன்னும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப வந்து அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணி இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து எந்த லெவலில் இருக்குது, எந்த லெவலில் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கொஸ்டின் சேலஞ்சுக்கானது 27ஆம் தேதியோட முடியுது. அதுக்குள்ளார நம்ம எல்லாமே வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வந்து நிறையா மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த மிஸ்டேக்கில் இது பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு 31ஆம் தேதிக்குள்ளார நம்மளுக்கு எவ்வளோ பேர் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தரும் உங்களோட டேட்டா ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இது பண்ணுறப்ப தான் உங்களோட டேட்டா எக்ஸாக்டாக நம்ம எந்த லெவலில் இருக்கோம், என்ன லெவல் எந்த இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 87 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. 87 பேர்த்தோட மொத்த டேட்டாவும் வந்து தான் இதில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் வந்து பண்ண முடியும். ஸோ இதுபடி இப்போ ப்ரைமரி டேட்டா படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 80 to 85 மேலே இருந்தால் மட்டும்தான் இதில் பாசிபிலிட்டி வந்து அதிகம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸில் பென்ட்ரேஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ஆட்களும் நிறைய பேர் எடுப்பாங்க. அப்பியரன்ஸ் வந்து தான் இதில் அதிகம். மேத்தமெட்டிக்ஸில் வந்து தான் நிறைய பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி 12 to 13,000 பேர் நினைக்கிறேன். ஸோ 12,000 பேர் வந்து வர்றப்போ வந்து இதில் டேட்டா எடுக்கிறவங்களும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் கிளியரிங் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 75 மேலே இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ரிசர்வேஷன் கேட்டகரி பிசி ஜென்ரல்லாம் வந்து 80 to 85 வந்து மேலே இருக்கிறவங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ஃபில் பண்ண சொன்னீங்கன்னா மட்டும்தான் நம்ம இன்னும் நிறையா டேட்டாஸ் கிடைக்க தான் வந்து உங்களோட கட் ஆஃப் அக்யூரசி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்ச டேட்டா படி பார்த்துட்டோம்னா இந்த லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களை டிஸ்க்ளோசர் பண்ணுறோன்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபில் பண்ண சொல்லிடுங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.